இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் வந்து இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானதாக நான் வந்து இந்த மாதிரி சயின்ஸ் போட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ், அதாவது இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவில் தியரி தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ப்ராப்ளம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரேரு, பட் ப்ராப்ளமும் இதில் இருக்குது. ஓகேவா? பட் நம்ம தியரி படிக்கிறது மூலியமாகவே இந்த இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இது வந்து கம்யூனிகேஷன் ரிலேட்டடு. ஸோ இது வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ கான்செப்ட்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே இதை நம்ம ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ யூனிட் 1ல் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஹேண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யூனிட் 1ல் வந்து கவர் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கவரேஜ் அண்ட் கெப்பாசிட்டி இன் செல்லுலார் சிஸ்டம். இது வந்து செல் ஸ்பிளிட்டிங், செக்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது இருக்கும். இதுதான் இதனோட ப்ராசஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து தெளிவாக வந்து படிக்கணும். இந்த கவரேஜை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதேமாரி அது செல்லுலார் சிஸ்டமோட கவரேஜ், கெப்பாசிட்டி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இந்த செல் ஸ்பிளிட்டிங்கில் இருக்கட்டும், அந்த கான்செப்ட்ஸ்லாம் வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கவர் பண்ணணும் மெயினாக. அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் சிஸ்டம் கெப்பாசிட்டி. சிஸ்டம் கெப்பாசிட்டி வந்து இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இன்டர்ஃபரன்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே ஜென்ரலாக தெரியும். ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் வந்து பார்த்துட்டு சிஸ்டம் கெப்பாசிட்டி நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் கான்செப்ட். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும் ஆக்சுவலாக. இந்த கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க ஏற்கனவே. ஸோ அப்படி படிக்கலைனாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் கான்செப்ட். இதையும் வந்து படிச்சிருங்க. அவ்வளோதான். நான் மொத்தமாக 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இதை மறக்காமல் இந்த ஹேண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்து யூனிட் 2. யூனிட் 2ல் ஃபேடிங் கான்செப்ட்ஸ். இது வந்து யூனிட் 2ல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதில் வந்து ஸ்மால் ஸ்கேல் மல்டிபாத் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. மல்டிபாத் ஃபேடிங்னு நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதேமாதிரி நீங்கள் இந்த கான்செப்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கவர் பண்ணணும். மல்டிபாத் ஃபேடிங், அதுக்கப்புறம் கூட ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் தான் இது உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால நீங்கள் வந்து ஆர்டராகவே பார்த்துக்கிறது நல்லது. ஓகேவா? ஃபேடிங் கான்செப்ட்ஸை மெயினாக யூனிட் 2 பொறுத்தளவில் இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு முடிங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்பேஸ் ப்ரொபகேஷன் மாடல் அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. ஸோ அந்த இதையும் நீங்கள் வந்து கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபேடிங் எஃபெக்ட்ஸ் டியூ டு மல்டிபாத் டைம் டிலே ஸ்ப்ரெட் அண்ட் டியூ டு மல்டிபாத் டியூ டு டாப்லர் ஸ்ப்ரெட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இந்த 2 கொஸ்டின் நீங்கள் வந்து கவர் பண்ணணும். ஓகேவா? ஃபேடிங் எஃபெக்ட்ஸ் எதனால கிரியேட், அதாவது டியூ டு டிலே ஸ்ப்ரெட், டாப்லர் ஸ்ப்ரெட், இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கவர் பண்ணணும். ஓகேவா? ஸோ யூனிட் 2ல் ஃபஸ்ட்டு ஃபேடிங் கான்செப்ட் படிங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேடிங் எஃபெக்ட் டியூ டு இந்த 2 கான்செப்டையும் படிங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்பேஸ் ப்ரொபகேஷன் மாடலும் கண்டிப்பாக வந்து கவர் பண்ணிங்க. ஏன்னா இந்த யூனிட் 2லேயும் நான் 3 கொஸ்டின் தான் ஆக்சுவலாக வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட்ஸ் தான். நீங்கள் மக்கப் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது இந்த யூனிட்டை பொறுத்தளவில். இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுலே அதே தான். கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே நீங்கள் ஈஸியாக உங்களோட இதை பற்றி நீங்கள் எழுதுகிற அந்த இதை வச்சே நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த பேப்பரில் வந்து நீங்கள் வந்து நிறையா டயக்ராம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஷோ பண்ணுங்கள். அதாவது எப்படி வந்து ஒரு சிக்னல் வந்து ஒயர்லெஸ்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு ஆண்டனா நீங்கள் வந்து வரைகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பிளாக் டயக்ராம் இருந்தாலும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ நிறைய மார்க்ஸ் வந்து வர சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷனலாக டாப்லர் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இது டைம் இருந்தால் இதையும் வந்து கவர் பண்ணிடணும். ஓகேவா? ஆனால் இது பேசிக்காக வந்து இது நீங்கள் வந்து கவர் பண்ணுறது நல்லது. ஒரு 7 மார்க் 8 மார்க்காவது பார்த்து வச்சிங்க டாப்லர் ஷிஃப்ட்டை பற்றி. அதுக்கப்புறம் யூனிட் 3. யூனிட் 3ல் டிஜிட்டல் மாடுலேஷன் அப்படிங்கிற இந்த டாபிக். இதில் மாடுலேஷன் டெக்னிக் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து எம்எஸ்கே, ஜிஎம்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட். இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கவர் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த யூனிட் 3ல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் என்ன அப்படின்னா டைவர்சிட்டி டெக்னிக். இந்த டைவர்சிட்டி டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மாடுலேஷன் டெக்னிக் படிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னாக்கா ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் மாடுலேஷன் டெக்னிக். இந்த டெக்னிக்கை நீங்கள் வந்து கவர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் கவர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஷனலாக நான் வந்து ஈக்குவலைசேஷன் ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு 7 மார்க் மாதிரியோ 8 மார்க் மாதிரியோ நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஈக்குவலைசேஷன் வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கையும் நீங்கள் வந்து கடைசியாக வந்து கவர் பண்ணிடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஆனால் டைவர்சிட்டி டெக்னிக், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து கவர் பண்ணிடுங்க. இதான் யூனிட் 3ல் இருக்குது. ஓகேவா? அடுத்து யூனிட் 4. யூனிட் 4ல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா சிடிஎம்ஏ தான். இதை பார்க்காம தயவு செஞ்சு இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா சிடிஎம்ஏ போன கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும், அதுக்கு முந்தின பேப்பராக இருக்கட்டும், மேக்ஸிமம் வந்து இந்த சிடிஎம்ஏ கான்செப்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ யூனிட் 4ல் என்னென்ன பார்க்கணும்? சிடிஎம்ஏ, எஃப்டிஎம்ஏ, டிடிஎம்ஏ, எஸ்டிஎம்ஏ. ஏன்னா இவ்வளோ மல்டிபிள் ஆக்சஸ் டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நீங்கள் எல்லாத்தையும் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒன்று ஒன்றா படிக்காமல்
கம்பேர் பண்ணி ஒரு டேபிள் போடுங்க. சிடிஎம்ஏனா அதில் எப்படி இருக்கும், எஃப்டிஎம்ஏல எப்படி இருக்கும், டிடிஎம்ஏல எப்படி இருக்கும், எஸ்டிஎம்ஏல என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி படிக்கக்குள்ள உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கவர் பண்ண முடியும். ஓகேவா? அதேமாரி ஒன்றுத்துக்கும் வந்து டயக்ராம் வந்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? சிம்பிளாக உங்களுக்கு நீட்னஸாக இருக்கும் ப்ரெசென்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு மார்க்ஸும் அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கெப்பாசிட்டி ஆஃப் செல்லுலார் சிஸ்டம், இதில் சிடிஎம்ஏ கான்செப்ட்ஸ். ஓகேவா? இதையும் நீங்கள் வந்து பார்த்துருங்க. யூனிட் 4ல் சிடிஎம்ஏ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க யூனிட் 4ல். ஓகேவா? 2னா இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அதாவது இதை 13 மார்க்காக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அதேமாரி 2 கம்பேர் பண்ணி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அதேமாரி 3யும் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஃபுல்லாக ஒரு கொஸ்டினும் 13 மார்க் மாதிரி பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா யூனிட் 4ல் கொஸ்டின்ஸ் அந்தளவுக்கு இல்லை, 2 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன். அதனால் இதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த 4 கான்செப்ட்ஸையும் வந்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இதையும் வந்து செல்லுலார் சிஸ்டமோட கெப்பாசிட்டி சிடிஎம்ஏல அதையும் வந்து பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ அடுத்து யூனிட் 5 போயிடலாம். யூனிட் 5ல் ஜென்ரேஷன்ஸ், அதாவது 1G 2G 3G 4G இதனுடைய எல்லா இதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் ஒயர்லெஸ் நெட்ஒர்க், இந்த நெட்ஒர்க் எப்படி வந்து 1Gயில் எப்படி இருக்கும், 2Gயில் ஸ்பீட்ஸ் எப்படி இருக்கும், அதேமாதிரி இதனுடைய ரேட்டிங் எப்படி, டேட்டா ரேட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து நிறைய வந்து கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கிங்க. இதில் 1G 2G 3G இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. ஸோ இது எல்லாத்தையும் கவர் பண்ணிடுங்க. டிராஃபிக் ரூட்டிங், பிசிஎன் பிசிஎஸ் இது ரெண்டுமே ஒரே இதுதான். பிசிஎன்னு சொல்லுவாங்க, பிசிஎஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால் இந்த டிராஃபிக் ரூட்டிங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஃபஸ்ட்டு 2 கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பிஆர்எம்ஏன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின், அதை நீங்கள் வந்து கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் யூஎம்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இதை வந்து நீங்கள் டைம் இருந்தால் கவர் பண்ணலாம். இந்த யூஎம்டிஎஸ்லாம் கொஞ்சம் 7 மார்க் மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷனல் கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்கள் ஷார்ட்டாவது பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாக்கி இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இது, அடுத்தது இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிஎன்னு கேட்பாங்க, பிசிஎஸ்ன்னு கேட்பாங்க, ஒரே ஆன்சர் தான். ஸோ டிராஃபிக் ரூட்டிங் பிசிஎன் சிஸ்டம் அந்த மாதிரி கேட்கலாம். அதை வந்து நீங்கள் டிராஃபிக் ரூட்டிங்னு கேட்காம ட்விஸ்ட் பண்ணி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பிசிஎன் பிசிஎஸ் கான்செப்ட்ஸ் நல்லா பார்த்துருங்க. அதுமாதிரி ஜென்ரேஷன் கான்செப்ட்ஸ் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பிஆர்எம்ஏ, அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், யூஎம்டிஎஸ் இந்த 2 கொஸ்டின். இதில் பிஆர்எம்ஏ கான்செப்ட் டயக்ராமோட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். 5 யூனிட்டும் வந்து இந்த கொஸ்டின்லாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் கவர் பண்ணாலே இந்த சப்ஜெக்டை சிம்பிளாக வந்து நம்மளாட்டி கிளியர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸ் வந்து டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அங்கே வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸும் நான் அதில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.